அடுத்ததாக திரு கவிஞர் ஆசிரியர் அவர்கள் சிறப்பு அன்போடு அறிகிறார் பொறுமையா சொல்லுங்க தனிப்பட அறிவியல் அவர் வந்து வருவாரு. என்ன படிச்சிருக்கீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு தெரியாது. ஒரு மோதல் இருக்கக்கூடிய நமக்கு தெரியல அப்படின்னா உடனே அந்த பேர் உடனே படிப்போம். டிஆர்பி வந்துச்சுங்க. அங்க டிஆர்பின்றது அவருக்கே தெரியல. என்ன படிச்சேன் அப்படின்றத மோதல் வச்சுருக்காரு. ஆனா நமக்கு டிஆர்பி தேவை அப்படிங்கிறோம். இன்னைக்கு அடுத்த நாளைக்கு ரொம்ப நிச்சயம் அப்படிங்கிற இதுல இன்னைக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவசரம் பிடிச்சி கிளம்புறாரு. கிளம்பி நாங்க 14 பேரும் ஒரே ஒரு மாசத்துல இருந்து திட்டம் போறோம், சென்டர் போறோம். போகும்போது முன்னாடி வந்து டெட் பாடி எடுத்துட்டு வராங்க, தங்கோணிட்டு வராங்க. அதுல ஒன்று சொல்றான், அப்ப நம்ம ரிசல்ட் சொல்லிட்டாங்க போது, நம்ம பரீட்சைக்கு போகும்போது ரிசல்ட் சொல்லிட்டாங்க கடவுள் அப்படின்னா. இது அப்புறம் நாங்க சரி சொல்லிட்டு, ஆனா இந்த ஒரு மன குருக்களோட தான் பரீட்சைக்கு போறாங்க. அங்க போயிட்டு டெஸ்ட் உட்காந்தா மழையும் கொட்டுன்னு போட்டுருந்தேன். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், ஆகா இறைவன் ஐயா சொன்ன மாதிரி இறைவன் மேல இருந்து நமக்கு வந்து மழை தூதி ஆசீர்வாதம் செய்யல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். தேர்வுல வந்து நம்ம நிறைய கொஸ்டின் படிக்காத கொஸ்டின், படிச்ச கொஸ்டின் பார்த்தா பாதிதான் இருக்கு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் தண்ணி போட்டு வராது பார்த்தீங்களா, அவர் வந்து பாருங்க சென்டருக்கு முன்னாடி வந்து குழந்தை ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு காமன் சொல்லி முன்னாடி போறாரு. சரி நம்ம எதிர போற ரெஸ்ட் ரூம் தான் போறாருன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா பாக்கெட்ல ஒரு பாட்டில் எடுக்கிறாருங்க. எடுத்து ஒரு பழம் கலக்கி பப்பு ஊட்டிட்டு தேர்வு பண்ணிட்டாரு. ஆனா அங்க வந்து ஸ்மெல் அடிச்சு குடிச்ச போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வாயவா முன்னு பாக்குறாங்க கவுண்டருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாருங்க. இதெல்லாம் நம்ம எழுதும் பாதி தெரியலங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தெரியாத கொஸ்டின் மட்டுமே நம்ம கண் அங்கதான் போகுதுங்க. இப்போ எழுதிட்டேன், நம்ம வந்து ஒரு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு 80-90 கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நினைச்சு எழுதிட்டேன், போட்டு வந்துட்டேன். அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 50-60 கொஸ்டின் மேல ஆன்சர் தெரியலங்க. சரி அதுல ஆசிலேஷன்ல இருக்கும்ல ஒரு 20 கொஸ்டின் இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் இதுல ஒரே ஒரு மட்டும் கீ பாயிண்ட்டுங்க. இந்த ஆசிலேஷன்ல நீங்க வந்து இதுவோ அதுவான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் சொல்லுது இல்லைங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் தானே, 2 ஆப்ஷன்ல இதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பாத்தீங்களா, அதுதான் ஆன்சரா இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோட நியதிக்கு. அது முடிவு பண்ணிருக்கோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இதுவா இருக்குமோ, ஆஹா இல்ல இதுவா இருக்குமோன்னு 2 அப்படியே நம்ம மைண்ட் அந்த இடத்துல இப்படி பல்ட்டி அடிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணதை விட்டுவிட்டு 2ஆவதா முடிவு பண்ணது ஆன்சரா போட்டு வருவோங்க. அங்க கடவுள் நமக்கு நான் உனக்கு ஏற்கனவே உனக்கு கொடுத்தண்டா, நீ பயன்படுத்திக்கலன்னு சொல்லிட்டு ஆன்சருக்கு வரும்போது சொல்லுவாரு. நான் உங்களுக்கு வந்து சொன்ன அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மைண்ட் சொல்லுதுல அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க, அதுதான் கரெக்ட். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, கடைசியா 40 கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியலைங்க. கொஸ்டின் பேப்பர் மூடி வச்சுட்டேன். எந்த கொஸ்டினுக்கு வந்து விடுபட்டனோ அந்த கொஸ்டின்ல எல்லா கொஸ்டினுக்கும் 40 கொஸ்டினுக்கும் பி மட்டும் வச்சுட்டு வந்தேன். எல்லா ஆப்ஷனுக்கும் பி. அதுல பாத்தீங்கன்னா 8 கொஸ்டின் ரைட் ஆச்சுங்க. எனக்கு வந்து அந்த சக்சஸ்க்குரிய அந்த வெற்றிக்குரிய அந்த மார்க் கிடைச்சிருச்சு, ஜெயிச்சுட்டு வந்துட்டேங்க. இது ஒண்ணுங்களா, இது ஒரு கீ பாயிண்ட்ங்களா. இன்னொரு கீ பாயிண்ட் பாருங்க, ரிசல்ட் வருதுங்க. என்னோட மார்க் 102, அந்த குடிச்சிட்டு வந்தார்ல அவருடைய மார்க் 104. எங்களோட சேர்த்து போராடி விடிய படிச்சோம்ல, அதுல நாங்க 2 பேர் மட்டும் தான் செலக்ட், மீது எல்லாம் சக்சஸ் இல்லைங்க. இப்ப நாங்க அதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அங்க போயிட்டு ஏதாவது கட்டிங் போட்டு கிளாஸ் போனோமா சார், கொஞ்சம் குடிச்சிட்டு போனா கொஸ்டின் வருமா அப்படின்றது இல்லைங்க. இங்க என்ன அவர் எங்களுக்கு சொன்ன ஒரு கீ பாயிண்ட் என்னன்னா, ஃப்ரெஷ்ஷான மைண்ட் இருந்தா அடிச்சிடலாம். பதற்றப்படாம தேர்வுல உட்காந்துருந்தா நீ என்னைக்கோ படிச்சலாம் ஞாபகம் போறீங்க. ஓகேவா, பதற்றப்படாம தேர்வு எதிர்கொள்ளுங்க. ஓகேவா, களிமொழி சார் சொன்ன சின்ன வாசகம் தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருங்க. நாம் படித்து வாங்கிய பட்டங்கள், அது PhD வரைக்கும் இருந்தாலும் சரிங்க, படித்து வாங்கிய பட்டங்கள் பெயரை வேண்டுமானால் அலங்கரிக்கலாம், நாம் வகிக்கக்கூடிய பதவி மட்டுமே நம்மளை அலங்கரிக்கும். நம்ம அது மாதிரி இப்ப நான் பார்த்தது ஒரு சின்ன இன்ஸ்டியூட் மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. ஆனா இதுக்குள்ள இதுக்கு ஒரு கடலோடைய ஆழத்தை பாக்குற ஒரு ஃபீலிங். நான் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல போய் பார்த்துட்டேன், ராஜாஜி இன்ஸ்டியூட்ல போய் பார்த்துட்டேங்க. பெரிய ஹால் இருக்கும், எக்கச்சக்கமா ஹால் இருக்கும்.
கல்யாணத்துக்கு வந்தவங்ககிட்ட இந்த பேச்சு பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு மாநாட்டுக்கு வந்தவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த மைக்கை பிடிச்சி அப்படி பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் பெருசா தெரியலைங்க. இந்த ஒரு சின்ன ரூம்குள்ள நான் சொன்ன மாதிரி கடலின் ஆழம் இங்க இருக்குங்க. நீங்க அவ்வளவு விஷயங்கள் கத்துறீங்க. கிட்டத்தட்ட இத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்கீங்க. ரமேஷ் சின்ன வயசுல எனக்கு தெரியும். அவரு பிடிச்சாருன்னா உடம்பு பிடிங்க. அது ஒரு பிடிச்சாருன்னா வெற்றி அடைய விட மாட்டாங்க. அந்த ஒரு அவருடைய மைண்ட்ல ஓடின ஒரு ஓட்டம் இன்னைக்கு எத்தனையோ பேர்த்தோட வாழ்க்கைய திசை திருப்பி இருக்குங்க. இன்னும் எத்தனையோ பேர்த்தோட வாழ்க்கையை திசை திருப்பும். இங்க படிக்க வந்தவர்கள் அனைவரும் இந்த ரூம்ல காலடி வைத்தவர்கள் எல்லாம் ஒரு அரசு அலுவலகத்தில் கையெழுத்து போட போக போகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும். இந்த பிரபஞ்சம் ரொம்ப விசித்திரமானதுங்க. யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. யாரை எங்க கொண்டுட்டு போனா அவங்க எங்க கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கோ அது கொண்டுட்டு வந்துருங்க. இந்த பிரபஞ்சம் உங்கள் தலையில எழுதி வச்சிருக்கு. உங்களுக்கு அரசு ஊழியர்னு எழுதி வச்சிருக்குங்க. நீங்க இங்க வந்துட்டீங்க, கண்டிப்பா அரசு ஊழியராக தான் போகிறீங்க. அவர் எழுதி போட்டிருக்க அந்த வாசகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குங்க. கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று இங்கே வாருங்கள். அதனால கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கிறீர்கள். வெற்றி பெற்றவர்களிடம் கொஞ்சம் ஆலோசனைகள். நீங்க வெற்றி பெற்றவர்களையும் வெற்றி பெற போகிறவர்களையும் வர வைப்பதோட நோக்கம் என்னன்னா, வெற்றி பெற்றவர்களை பார்த்து இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி பெற போவர்கள் ஒரு ஊக்க சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக தான். இதுல எந்த சில நேரங்களில் அந்த மன அழுத்தம் வருங்க. நம்ம கூட தான் படிச்சாங்க, இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, போஸ்டிங் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை ஃபீலிங்கை வச்சுக்காதீங்க. அது எதுக்காக தெரியுமா இருக்குங்க, அவங்கள விட இன்னொரு படி மேல இருக்கக்கூடிய போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறுத்தி வச்சிருக்கலாம். அதனால உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய போஸ்ட் பார்த்துட்டு இருக்கு. நீங்க அயராது படிங்க, உங்களுடைய வாசகத்தின்படி படிங்க. நீங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. அனைவருக்கும் திரு கவிமணி ஐயா அவர்களை ஒரு சில வழியில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அவைக்கு எனக்கு முதற்கு வணக்கம். ஒரு சில வரிகள் சொல்லிட்டாங்க, லஞ்ச் டைம் நினைக்கிறேன், நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ரமேஷ் என்னுடைய ஜூனியரா இருந்தாலும் நான் அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடன் பணியாற்றுகிறார். அப்படி என்ன கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு 3 லெட்டர் சொல்லலாம். HMT கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னது பெஸ்ட் வாட்ச் கம்பெனி. அப்படியா? இல்லை, நான் சொல்ல வர்றது ஹெல்த், மணி, டைம். இது 3 நம்ம வாழ்க்கையில் எடுத்துட்டீங்க வச்சுங்களேன், ஒன்னு இருந்தா ஒண்ணு இருக்காது. நம்ம வாழ்க்கையை ஒரு 90 வயசு வச்சுக்கலாமா? இருக்கட்டும். ஒரு முதல் 30 ஆண்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மகிட்ட ஹெல்த் இருக்கும், டைம் இருக்கும், பட் நம்மகிட்ட மணி இருக்காது. நினைச்சதை செய்யலாம் அப்படின்னு சொன்னா காசு இருக்காது. அதனால நம்ம யோசிச்சுட்டே 30 வயசை கடந்துருவோம். அடுத்தது 60 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹெல்த் இருக்கும், மணியும் இருக்கும், சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம், டைம் இருக்காது. அடுத்த 30 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கும், வயசாயிடுச்சுல ஓரம் கட்டிடுவாங்க 60 வயசுக்கு அப்புறம். அப்புறம் பாத்தீங்கன்னா மணியும் நிறைய வந்துடும், வயசாக சம்பாரிச்சு வச்சிருவோம், ஹெல்த் இருக்காது, அனுபவிக்க முடியாது. ஆனா இத 3ஐயும் சரியா கொண்டுட்டு போறவர் ரமேஷ் தான். எப்படின்னு சொல்றீங்களா? நாங்க எல்லாம் ஒரு 8 பீரியடும் பாடம் எடுத்துட்டு ரொம்ப டயர்டா வருவோம். அப்ப இங்க உட்கார்ந்துருக்காங்க கமலா மிஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு டம்ளர் டீ கொடுப்பாங்க. அது எப்படா குடிக்கலாம்னு சொல்லு தாகத்துல இருப்போம். நான் எடுத்து வச்ச உடனே மேலைகளையும் பார்ப்பாரு, அவர் டீ சாப்பிட மாட்டாரு. ஏன்னா இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஏன்னா அவர் ஜுவாலஜி படிச்சிருக்காரு இல்லையா, சார் டீ சாப்பிடாதீங்க சார், உடம்புக்கு கெடுதல் அப்படின்பாரு. ஆனா நான் இவர் சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய பணிகளை குறைச்சிக்கிட்டேன். ஒரு டீ தான் சாப்பிடுறது, முடியலன்னா எங்களால எனர்ஜி பத்தாது. ஸோ அந்த வகையில எனக்கெல்லாம் ஒரு ஆசிரியரா ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவரு, எப்படி டைமை சேவ் பண்ணோம். ஒரு சனி ஞாயிறுல கேட்டா, சார் சனி ஞாயிறு ஃபுல்லா நான் கிளாஸ்ல இருப்பேன் சார். சரிப்பா, இடையில தான் ஒரு நாளைக்கு வாங்கினேன் சார், பாராட்டு தெரிவிக்கிறாங்களாட்டுக்கு ராம்பர் சொல்லுவாரு எங்க ஸ்கூல்ல. அதாவது இடையில எப்பவா வருவீங்க சார், புதன்கிழமை கிளாஸ் லீவ் விட வாய்ப்பு இருக்கு, அன்னைக்கு வேணும்னா அந்த ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த அதாவது முக்கியமான விஷயம் தான், புரவலர் திட்டம்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிப்போம், அந்த நோட்டீஸ் அடிக்கும் போது அன்னைக்கு போயிடலாம் சார். அதாவது தன்னுடைய டியூட்டில கான்சியஸா இருப்பாருன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு லீவ் விட்டா சார் குழந்தைங்க அதே கான்செப்ட்ல இருப்பாங்க, இன்னைக்கு லீவ் ஆயிடும், இன்னைக்கு லீவ் விடுவாரா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமை திடீர்னு லீவ் விட்ட சார். அப்போ
அந்த ஆபீஸ் டைம் போக மீதி எல்லா நேரமும் உங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் சொல்லுவாங்கல்ல, இங்க முன்னாடியும் எங்க பெண் தான் இருக்கிறாங்க. சரியா? ரமேஷுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து டைப் பண்ணி அதை அனுப்பி, சரியா, பின்னாடி இவருக்கு பின்னாடி வீட்டுல எல்லாம் சமைச்சு முடிச்சு அவங்கள குழந்தைங்களை பார்த்து எல்லா வேலையிலையும் உமா ரமேஷ் அவர்களை பாராட்டுறேன். அது மட்டும் இல்ல, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர் சதீஷ் அவர்கள் தன்னுடைய கடமை சிறப்பா செய்யறாங்க. எதாச்சும் வந்தாங்க, இதுதான் 2வது டைம். ஒரு டைம் உள்ள வந்தேன், எனக்கு பிடிச்ச ஒரு பொலிட்டிஷியன் நான் சொல்ல வரல, எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர், பொலிட்டிக்கல் கேரக்டர் ஜெய்சங்கர், ஐ மீன் அம்பாசிடர் ஆஃப் த இந்தியா. ஓகேவா? அவர் வந்து நான் எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியாது, அவர் பேர் தெரியாது, ஊர் தெரியாதுங்க. அந்த பொதுகை சேனல் நியூஸ் பார்ப்பேன், ஏன்னா அதுல மட்டும்தான் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி அதிகமா தெரியுது எனக்கு. சரியா? நான் விளம்பரம் பண்ண வரல. அதுல பாக்குறப்ப அந்த அம்பாசிடர் பத்தி எனக்குள்ள ஒரு தாட் ஓடிட்டே இருந்துச்சுங்க. இப்ப அவர் வெளிநாடு போறாரு வச்சுக்க, அரேபியன் கண்ட்ரி போறாரு அல்லது அமெரிக்கா போறாருன்னா அவருடைய அப்ரோச் பாத்தீங்கன்னா அவரோட சைன் பண்றது, அவர் உட்கார பொசிஷனு, ஸ்டைலு, அந்த ஸ்டிஃபா இருக்கிறது, அதெல்லாமே எனக்கு பிடிக்குங்க. நான் எதாச்சும் இந்த மாதிரி சேம் தாட்டு நம்ம சந்திக்கணும்னு சொல்ல வரேன். இங்க வந்து பேசுறேன் சார், ஜெய்சங்கர் என்னுடைய ஃபேன் சார், நான் அவருடைய ஃபேன் சார் அப்படிங்கிற அப்படி அவர் அம்பாசிடர், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சரை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா நாங்க பேசிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்கக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்ல, குன்றின் மேலிட்ட விளக்குதான் ஒளி வீசும் எல்லா பக்கமும். ஒரு விளக்கு, அகல் விளக்கு நல்லா இருந்தா கூட அடியில் வச்சுட்டா எப்படி தெரிய போகுது? அப்போ அந்த விளக்கு எங்க இருக்குங்கிறதான முக்கியம். ஒரு நிறுவனம் தொடங்கினால் மட்டும் போதாது, அது ஒரு சிறந்த இடத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில் அமைந்தது. அதுக்கு காரணமா இருந்த இந்த நிறுவனத்தை வாடகை இடம் கொடுத்த ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். அது மட்டுமல்ல, அரைக்கணும் சந்தனம் தன் மனம் குன்றாது. நீ எவ்வளவுதான் போட்டு அரைச்சாலும் சந்தனம் வாசம் விடுமா? நீ எப்படி வேணாலும் சிலபஸ் மாத்திக்க, நீ எப்படி வேணாலும் கொஸ்டின் தப்பா கேளு, டிஸ்ட் பண்ணி கேளு, நாங்க சாதிப்போம் அப்படின்னு சொல்லி சாதிச்சு காட்டியிருக்கேன். உங்களுடைய அனைத்து மாணவிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். அது மட்டுமல்ல, மாணவர்களுக்கும் அதோட வாழ்த்துக்கள். இல்ல, மாணவிகள் மட்டும் தெரிஞ்சாங்க, பட் வாழ்த்துக்கள். அடுத்தது, கிராட்டிடியூட் இஸ் த பெஸ்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு நன்றி வந்து மறக்கக்கூடாதுங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிப்பேன். அப்படி பார்க்கும்போது நான் தான் செலக்ட் ஆயிட்டோமே, இதுக்கு மேல போனா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கலாம், ஜாபுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு சொல்லிக் கொடுத்த நிறுவனத்துக்கு வந்து அவங்களுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிருத்தன்மை கொண்டு இருக்கீங்க இல்லையா, உங்களை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை வந்து நீங்க லைஃப் லாங்கா கடைபிடிக்கணும். அந்த நன்றியுணர்வு ரொம்ப முக்கியங்க. அடுத்ததாக, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையோன். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையோர். மன்னனுக்கு தன் தேசம் எல்லாம் வேறு இல்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீங்க எங்க போஸ்டிங் போடுவாங்களோ, எந்த ஊர்ல போடுவாங்களோ, அங்க வசதி இருக்குமா, பஸ் வசதி இருக்குமா, தண்ணி வசதி இருக்குமா யோசிக்காதீங்க. எனக்கு முதல்ல கொல்லிமலை தாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நான் வந்து 19 இயர்ஸ்ல, ஐ மீன் ஒருவேளை எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லையான்னு தெரியல, சீனியர்ல போஸ்டிங் போட்டாங்க. 19.5, தப்பா சொல்ல, உண்மையான 19.5 ஒரு சூழ்நிலைக்காக போயிட்டேன். ஆனா எனக்கு போஸ்டிங் கிடைச்சது எங்க தெரியுங்களா? கொல்லிமலையில. கொல்லிமலையில வந்து எல்லாருமே வெறுத்தாங்க. நானும் என்ன பண்ணேன், கடைசியா ஜூனியரா இருந்தாலும் எனக்கு எங்க கிடைச்சாலும் சரின்னு தான் இருந்தாலும் வேற வழி இல்லை. எனக்கு முன்னாடி இருக்கவங்க கொல்லிமலையில மாமா வீடு இருக்கான்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த கொல்லிமலையை ஒதுக்குன இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போஸ்டிங் போன வந்தாங்க. இன்னைக்கு குடும்ப அளவுலயும் சரி, ஆரோக்கியத்திலையும் சரி, சிறந்த நண்பனா, சிறந்த மனிதனா, சிறந்த ஆசிரியனா விளங்குறான். அப்போ நம்ம இடத்த எங்க அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, எந்த இடத்துக்கு போறோம்னா நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க. ஐயா சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் நமக்காக காத்திருக்கோம். நீ அங்க இருந்தாதான் சிறப்பா செயல்படும் தான் உங்களை அனுப்பி வைக்கிறானே தவிர, நம்ம அமௌண்ட் கொடுத்து பணம் கொடுத்து வேற இடத்துக்கு வந்துடலாம், மாத்திரலாம் அப்படிலாம் நீ யோசிக்காதீங்க. உங்களுடைய செயல்பாட்டை கரெக்டா செய்யுங்க, உங்களை தேடி எல்லாமே அமையும். இது என்னுடைய அனுபவத்துல வந்த கருத்து. நான் கொல்லிமலைக்கு போகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட காலமும் உண்டு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா, இன்னமும் சொல்றேங்க, கொல்லிமலைக்கு போனா ஆரோக்கியமான மூலிகை காற்று இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சென்னையில இருந்து வந்து ஒரு 3 days தங்கி தன்னுடைய சுவாசத்தின் மூலமாக தன்னுடைய நோயை குணப்படுத்தி கொண்டு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுறேன். அதனால உங்களுடைய பணி எங்க இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை, ஆளை அமைக்கணும் ஒரு நாளி கொள்ளாது 4 நாளி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பக்கெட்டு 5 லிட்டர் தண்ணி பிடிக்குது, நீங்க 1 அடி ஆழத்துல விட்டாலும் அதே அளவுதான். 100 அடி ஆழம் எனக்கு திறம்புறதுன்னு சொல்லி கொண்டு போனாலும் வெளியே அதே அளவுதான் கொண்டு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்,
எவ்வளவு நேரம் எப்படி படிக்கிறதோட நம்ம மைண்ட் செட்டை முதல்ல கிரியேட் பண்ணிக்கணும். உங்களுக்குள்ள நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கிட்டு யூ ஷுட் மேக் அன் எம்டி ஸ்பேஸ் வித்தின் யூ. உனக்குள்ள ஒரு காலி இடத்தை உருவாக்கணும். நம்ம அப்பதான் படிக்கிற விஷயம் போய் உள்ள உட்காரும். சரியா? நம்ம நிறைய கமிட்மெண்ட், குடும்பம், குழந்தைங்க, சொந்த பந்தம் எல்லாமே இருக்கணும், எல்லாம் சொல்லலாம். அதுவும் படிச்சுட்டு வேலைக்கு வர்றது ஈஸிங்க. ஆனா நீங்க மேரேஜ் பண்ணி குழந்தைங்களோட வந்து படிச்சு வேலைக்கு போறீங்க பத்தியா, ரொம்ப கிரேட். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஜாப் வந்து சாதாரணமா இருக்கும், உங்களால சிறப்பா வர முடியும். அதே மாதிரி குரூப் 4ங்கிறது நீங்க வந்து ஒரு படிநிலையில 4ஆம் படிக்க வந்துட்டீங்க, பேஸ் ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருச்சு. இந்த 4வது இருந்து 2, 2A1 இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஈஸியா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே நிலையில இருந்துடாதீங்க. நாங்களாம் வந்து ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க அப்புறம் மீண்டு வர முடியல குடும்ப சூழ்நிலையில இருந்து. ஆனா நீங்க குடும்ப சூழ்நிலையில இருந்து மீண்டு வந்தே தான் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க, ஜாப் வந்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்களாம் ஒரு ஹை லெவல் ஆபீசர், ஏ கிரேட் ஆபீசரா வர முடியும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர எனது குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுமா விமலா, சொல்லுங்க. கண்ணே, நான் வந்து என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இக்னோல பிஎட் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சேன். அப்பெல்லாம் பிஎட்ங்கிற என்ட்ரன்ஸ் கிடையாது. பிஎஸ்சி மேத்ஸ்க்கு அப்புறம் பிஎட் படிச்சோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தம்பி சொன்ன அப்படி இல்லையா, சர்வேரு ஆப்டிடியூட்னு ஒரு புக் இருந்துச்சு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்னு ஒரு புக், RS அகர்வால் எழுதின புக்கு. அந்த புக் என்ன பண்ணுவோம், நாங்க படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க அளவுக்குலாம் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லப்பா. ஒளியும் ஒளியும்னு ஒண்ணு போடுவோம் வெள்ளிக்கிழமானா, அந்த ஒளியும் ஒளியும் 1/2 மணி நேரம் பார்ப்போம். மற்றபடி வானொலியில ஒரு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்போம். இன்னைக்கு உங்களுக்கு மீடியா இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால இதுல இருந்து நீங்க வெளியில வந்தாலே நீங்க முன்னேறிடலாம். ஃபர்ஸ்ட் மல்டிமீடியால இருந்து சோசியல் மீடியால இருந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கங்க. பட் வெளி நாலேஜ் எல்லாமே போயிடக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச சேனல், பிடிச்ச லிங்க் மட்டும் ஃபேவரா வச்சுக்கோங்க, அதுல மட்டும் டச் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த நான் படிச்ச புக்ல பாத்தீங்கன்னா இந்த RS அகர்வாலுடைய புக்கை படிக்கும் போதுதான் நமக்கு புத்தக கல்விக்கும் அனுபவ கல்விக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப லைஃபோட இணைஞ்சிருக்கும் இந்த சைக்காலஜிக்கல் கொஸ்டின்ஸ்லாம். அந்த அகர்வால் புக்கை படிச்சேன். அதே மாதிரி பொருள் புரியும் வரை படின்னு சொன்னாங்க பத்தியா, அருமையான வாசகம். நைட்ல படிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, நாங்களாம் படிக்கிறதுக்கு ஒரு படிநிலை போட்டிருக்கீங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க நைட்டு இரவுன்னா நான் பார்க்க மாட்டேங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில ஏதாச்சும் படின்னு சொல்லுவாங்க, தவறா நினைச்சுக்காதீங்க. நான் நைட்டு 11:30 மணி 12 மணி வரைக்கும் கூட படிப்பேன். ஏன்னா என் மைண்ட் செட் அப்படி. ஆனா விடியெல்லாம் 6 மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும். பட் எல்லாரும் சொல்றாங்க இந்த நாள் 4 மணிக்கு எழுந்து படிக்க முடியல. பட் 4 மணிக்கு எழுந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. சோ உன்னுடைய மைண்ட் கிளாக், உன்னுடைய சைக்காலஜிக்கல் கிளாக் எப்படி வேலை செய்யுதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நான் சொல்ற ஃபார்முலாவே நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈச் அண்ட் எவரி ஒன் ஹேஸ் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். ஓகேவா? எல்லாரையும் ஒரே மாதிரி படிக்கல இல்லையா? அதனால நீங்க படிக்கிற விஷயத்தை ஹிண்ட்ஸ் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் ரீகால் பண்ணுங்க. இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று எதையோ சாதிக்க வந்துள்ளோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கணும். நம்ம செஞ்ச வேலையை தான் திருப்பி செய்ய போறோம் அப்படின்னு சலிப்பிடக்கூடாது. எங்களுடைய அதிகாரி ஒருத்தர் சொல்லுவாரு, எழுந்திரிச்ச உடனே நமக்கு கடவுள் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரா, எதுக்கு தூங்கணும், அப்படியே கூட தூங்கிடலாம்ல. ஆனா நான் முடிச்சிட்டோம், அப்ப இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறா, ஒன் மோர் சான்ஸ் யூ ஹாவ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பா எடுத்துக்கணும் ஒவ்வொரு நாளையும். அப்புறம் நேற்றுக்கு என்ன நம்ம படிச்சோமோ அது இருந்து கண்டினியூட்டி கொண்டுட்டே வரணும். கண்டிப்பா நம்மளால எதையுமே சாதிக்க முடியுங்கன்னு தெளிவான ஒரு மனத சிந்தனையை வச்சுக்கிட்டு தினந்தோறும் நீங்க ப்ரே பண்ணி அல்லது உங்களோட வேண்டிட்டீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா நான்லாம் நிறைய விஷயம் அனுபவப்பட்டிருக்கேன். அதை நிறைய நான் சொன்னா அது தற்பெருமையாக கூட வரலாம். சிம்பிளா சொல்றேன், சோசியல் மீடியால இருந்து வெளியில வாங்க, அதுவே நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும். உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களோட உரையாடுவது மிக சிறப்பா இருக்கும். சப்ஜெக்ட் பத்தி உரையாடணும், டிஸ்கஸ் பண்ணும்போது சப்ஜெக்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, நல்லா புரியும். இங்க மணிகண்டன் கூட சொல்லியிருக்காரு, ஒரு டைம் அவர் டிஆர்பி படிக்கும் போது ராம்குமார் இருக்காருப்படியா, சோசியல்ல ஸ்டேட் லெவல்ல ரேங்க் வாங்கினவர், அவர்கிட்ட போன் பண்ணி நைட்ல கேட்டிருக்காரு, ஐயா இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. டிஆர்பி பத்தி சந்தேகம், ஒருவேளை அவருக்கு அவுட் ஆயிடுச்சுன்னு தெரியல. அந்த கொஸ்டின் டிஆர்பிக்கு வந்திருக்கு. 1:30 மணிக்கு போன் பண்ணி ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருக்காரு, இந்த கேள்விக்கு விட என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் அப்ப பேச்சுலர், அன்எம்ப்ளாய் தான். அப்போ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அடுத்த நாள் வந்திருக்கலாம் பாரு. வந்தே மாதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது ஒரு கொஸ்டின், அவர் டவுட் சமஸ்கிருதமா பெங்காலியா டவுட். நான் சோசியலா யாரு கேட்டாரு, அந்த 1:30 மணிக்கு சொன்னா அது அப்படியே அந்த கொஸ்டின் சமஸ்கிருதமா பெங்காலியான்னு சொல்லணும்ல. சொல்லுங்க. வங்கமொழி ரவீந்திரநாத் தாகூர், ஐயா வெஸ்ட் பெங்கால். அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்களா, ஒரு சின்ன சந்தேகம் எந்த அளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கு. அது மாதிரி அப்பப்ப சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் கூகுள் இருக்கு, அதுலயும் வந்து என்சைக்ளோபீடியா, விக்கிபீடியா எல்லாம் பாருங்க. அதுலயும் டவுட் வர மாதிரிலாம் இருக்கும். அதை நல்லா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. கண்டிப்பா விடாமுயற்சியோட தொடருங்க, வெற்றி கண்டிப்பா அடைவீங்க. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. நான் படிச்சதில்ல, இல்ல ஒரே ஒரு பிஎட் தான் படிச்சேன். அனைவருக்கும் வணக்கம்.
இங்கே வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம். இங்கே படித்து பாஸ் ஆன எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பாஸ் ஆக போகிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம சார் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாரு. கஷ்டப்பட்டுனாக்கா நைட்டு 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் கூட இருப்பார் ஒவ்வொருக்கா. அதை நான் பார்க்குறேன். அதனால எல்லாருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திரு ராம்குமார் ஐயா அவர்களை ஒரு சில நொடிகள் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். அவையோருக்கு இரண்டாவது வணக்கம். ராம்குமார் சார்போட ஸ்கூல் சிவிலை ஆசிரியர்கள் பள்ளி சமூக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய இந்த விழாவிற்கு என்னை அழைப்பாளராக அளிப்பதற்கு முதலில் நன்றி. 2 வாசகம் படித்த இன்றைய வெற்றியாளர்கள், நாளைய சாதனையாளர்கள், அவங்க 2 பேருக்கு மட்டும் சிம்பிளா 2 வரைக்கும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். இன்றைய வெற்றியாளர்கள் கடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எழுதி சாதனையாளர்களாக வெற்றி பெற்ற உங்களுக்கு முதலில் வள்ளுவர் சொன்ன ஒரு வாக்கு, பணிவுடையான் இன்சொல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற, ஒரு திருக்குறள். நாளைக்கு நீங்க போய் ஜாயின் பண்றீங்க. நிச்சயம் உங்களுடைய பணிவு, இன்சொல், உங்களுடைய சிறந்த செயல் இது உங்களுடைய உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். சரிங்களா? அடுத்து நாளைய சாதனையாளர்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி என்னோட சொந்த கதையை சொல்லி ஆகணும். பட் ஆனா எனக்கு நேரம் இல்லை. இங்க இருந்து இருக்கிறதுக்கு ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்லணும். மைக் எல்லாமே பேசணும். நல்லா மைக் எல்லாமே பேசணுமா? என்னுடைய தாய் தந்தைக்கு முதல் வணக்கம் சொல்லுவேன். எப்பவுமே நான் எங்கேயுமே அதிகமா அந்த மேடை பேச்சுல அந்த 3 விஷயம் நான் சொல்லிடுவேன். என்னுடைய அப்பா அம்மா என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தின முதல் நன்றி. அடுத்ததாக என்னுடைய சகோதரர், 3வதாக என் உடன்பிறா சகோதரர் அங்க உட்கார்ந்துருக்காரு, மணிகண்டன் சொல்லிட்டு. நான் அவரை பத்தி ஸ்கூல்ல இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியராக இருந்தா அது அவர்தான் காரணம். எங்கள் பள்ளியில ஆசிரியர் ஒரு காரணம். என்ன காரணம் சொன்னா, முதல்ல நான் ஆசிரியர் பயிற்சி தான் படிச்சேன். முதல் தேர்வு அந்த 2012 நடக்குது. அந்த தேர்வுல நான் தோல்வி அடைஞ்சேன். 59 மார்க் தான். 90 மார்க் எடுக்கணும், 59 தான். மீண்டும் டிசம்பர் மாசம் நடக்குது. அதுல 71 மார்க் எடுத்தேன். 2 பேரும் ஒன்னா தான் போய் பரிச்சு எழுதிட்டு வரோம். விவேகானந்தா எக்ஸாம் ஸ்கூல்ல போய் எழுதிட்டு வரோம். எங்க அப்பா என்னை கூட்டு போது வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நான் எங்க அப்பா கூட போகாம இவர் கூட பைக்ல வரேன். அவரும் சொல்றாரு, ஐயா நம்ம பிஎட் படிக்கலாம், படிச்சா உடனே எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றாரு. சரி, ஏதோ கடவுள் தான் நமக்கு ஒரு ஏதாவது சொன்னாங்கல்ல, பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒன்று எழுதிச்சு அந்த மாதிரி ஐயா சொன்னாரு. உடனே பிஎட் ஜாயின் பண்ணா அதே ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு வருது. அதே ஆண்டு செலக்ட் ஆயிட்டோம் 2 பேருமே. 2013 செலக்ட் ஆனோம். அது ஒரு பெரிய கதை இருக்கு. 2012 எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. பார்த்தா எனக்கு தெரியாது உங்களுக்கு. திருமணம் ஆன பிறகு 6 மாதம் புக்கும் தான் சொல்லிட்டு இருந்தேன். இது எங்க பள்ளியில கூட இந்த ஸ்டோரி நான் சொன்னேன். புக் எடுத்துட்டு காலையில ஒரு 9 மணிக்கு வீட்டுல சாப்பிட மாட்டேன். எங்க ஊர்ல கோயில் இருக்கு, காளியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. நான் பிஏ ட்ரைனிங் போன ஸ்கூல்ல எல்லா புக்குமே கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த ஸ்கூலுக்கு ஒரு நன்றி சொல்லணும். எல்லாம் 6 to +2 வரைக்கும் எல்லா புக்குமே கலெக்ட் பண்ணிட்டேன். காலையில 9 மணிக்கு எங்க வீட்டுல இருந்து ஸ்கூல் அந்த கோயிலுக்கு போயிடுவேன். 9 மணி 10 மணிக்கு அங்க ஒரு பூஜை நடக்கும். சோறு போடுவாங்க, பொங்கல் சோறு, சுண்டல் தருவாங்க. சாப்பிட்டு அங்க இருப்பாங்க. மதியம் 2 மணிக்கு டெய்லி அந்த கோயில யாராவது கெடா கோழி ஏதாவது வெட்டுவாங்க. நாங்க ஒரு 4 பேர் அங்கேதான் வந்து படிச்சிருப்போம். கூப்பிடுவாங்க, சாப்பிடுவோம். அதெல்லாம் நாங்களாம் பாக்குறது இல்லை. இடம் பொருள் எல்லாம் பாக்குறது இல்லை. சரி, சாமியோட பிரசாதம் சாப்பிட்டு அங்கே இருக்கும். மீண்டும் 6 மணி வரைக்கும் அங்கதான் இருக்கும். அந்த இடத்துல நாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து படிச்சோம். எனக்கு அதிக ஆர்வம் தமிழ்லயும் சமூகத்திலயும் அதிக ஆர்வம். எனக்கு அறிவியலும் கணக்கு சுத்தமா ஆகாது. எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப பிடிக்காத சப்ஜெக்ட். அதுக்கு காரணம் எனக்கு 10வது இந்த ஆசிரியர்கள் அந்த அறிவியல். எனக்கு இந்த மாதிரி ஆசிரியர் கிடைச்சாலும் நானும் ஒரு சயின்ஸ் வரையில மேக்ஸ் வரையில ஆயிருப்பேன். எங்க ஸ்கூல்ல கிடைச்ச மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் மாதிரி கிடைச்சா நானும் ஒரு மேக்ஸ் ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பேன். சரி, 6 மணில இருந்து ஈவினிங் காலையில 9 மணி ஈவினிங் 6 மணி வரைக்கும் அந்த புக்ல என்னதான் இருக்கோ அதெல்லாம் கடினமா படிச்சுட்டே இருக்கும். ஒருத்தன் வந்தான், என்னோட சொந்த மாமா பையன் வந்தான்.
வந்துட்டு ஏன்னா உனக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன்னா புக்கு கை மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்க, போய் ஏதோ வேலைக்கு போய் கடை கட்ட வேண்டியதானே அப்படின்றோம். பைத்தியக்காரனால இந்த புக்கு கைமா சுத்திட்டு இருக்கு, எவ்வளவு காலமா படிச்சிருக்கிற, இன்னும் படிச்சிருக்கிறியே, போடா ஏதோ ஒரு வேலைக்கு போடா அப்படின்றான். அந்த இடத்துல என்னை அவமானப்படுத்துறான் அவன். நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கவே இல்லை. அதே மனிதர்கிட்ட அடுத்த 6 மாசத்துல அரசு வேலையோட அதே கோயிலுக்கு போய் நான் என்னோட அப்பாயின்மெண்ட் ஆகிற சாமியோட வழியில வச்சு வணங்கிட்டு வந்துட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் வேலை வாங்கிட்டான்னு சொல்லி. என்னால வேலை இருக்கு, ஏன்னா அவன் தங்கச்சிக்கு அப்பாயின்மெண்ட், அது கொண்டு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கடைக்கோயில் அங்க அப்பாயின்மெண்ட். என்ன சொல்றான், உனக்கு எங்க மெட்ராஸ் கிட்டாஸ் போட்டுருக்காங்க? இல்ல எனக்கு நம்ம ஊர்ல தானே, பக்கத்துல எனக்கு 20 கிலோமீட்டர் தான். அவன்கிட்ட சொன்னேன் அப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. நான் சொன்னேன், நீ அன்னைக்கு சொன்ன நீ ரொம்ப ஒரு கேவலமா சொன்ன, என்னன்னு நீ எல்லாம் படிச்சு என்ன கிழிக்க போறேன்னு சொன்ன, நீ கிழிச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்ன அவன்கிட்ட. ஏன்னா ஒரு ஆதங்கம், ஒரு நிச்சயமா நம்மளை வந்து அதான் சொல்றது கீழே இறக்குறதுன்னு ஒரு இருப்பாங்க, அவங்கதான் நம்மளை மேல தூக்கி விடுறாங்க. சரிங்களா? அதனால நம்ம யாருடைய பேச்சையும் இங்க வாங்கவே வேண்டாம். வாங்கினாலும் இந்த பக்கம் விட்டுருங்க. உங்களோட லட்சியம் எதை நோக்கி செல்கிறதோ அந்த லட்சியத்தை அடையும் வரை நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை முயற்சி வெற்றின்னு இருக்கு. நான் சொல்லுவேன், உழைப்பும் முயற்சி வெற்றி. உழைப்பவர் தான் உயர்ந்தவர் இந்த உலகத்துல. நீ எவ்வளவு உழைக்கிறியோ அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கலாம். எவ்வளவு உழைக்கிறீங்களோ நிச்சயம் அதற்கான முயற்சி எடுத்தோம்னா நமக்கு வெற்றி எட்டாக்கணி கிடையாது. சார் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஐயாவை பத்தி. நான் படிச்சிருக்கிறேன். நானும் ஒரு காலேஜ் படிக்கும் போது பார்ட் டைம் வேலை தான் போயிட்டு, காலேஜ் பார்ட் டைம் ஒரு சார்கிட்ட ஒரு முஸ்லிம் பாய் நம்பிக்கை வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சொல்லுவாரு அடிக்கடி, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது எதுவும் கிடையாது. நேரம் என்பது என்னால் படிக்கப்பட்டது. அது நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்றது நீ யாரு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்க சார் சொன்னாங்க, இன்னைக்கு தூங்கினா காலை எந்திரிக்குமா என்னன்னு தெரியல, உயிரோடு இருந்தோம்னா தான் ஆச்சரியம். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நேரங்களையும் நீங்க பொன்னாக பயன்படுத்தி நாளைய சாதனையாளர்கள் நிச்சயம் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். மாறுவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ஜாபுக்கு வந்துட்டேன், ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 70,000 வச்சுக்கோங்க. ரமேஷ் சார் வந்தார், ஐயா ஏங்க இந்த லைன்ல இருக்கிறீங்க, வேற ஏதோ ஒரு லைன் எனக்கு தூண்டுறாரு என்னைய, குரூப் 1 எழுதுங்க, நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எனக்கு திறமை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு, என்னை பார்த்து சொல்றாரு, எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது பார்த்து சொல்றாரு, நீங்க குரூப் 1 எழுதுங்க, நிச்சயமா அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. இப்ப என்னால அச்சீவ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, ரொம்ப 60 வயசு ஆனதுனால என்னால எழுத முடியாது. சப்போஸ் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்குள்ள ஏதாவது யாரோ ஒரு மூலியமா கிடைக்குது, அதை நாம தவறு விட்டுற கூடாது. கடுமையா படிங்க, நிச்சயம் கடுமையா படிச்சீங்களா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி எப்பவுமே கிடைக்கும். அதனால நீங்க எல்லாருமே சேர்ந்து படிங்க, குழுவா படிங்க. சார் கூட கிளாஸ் எழுதி போட்டாங்க, மாணவ மாணவிகள் ஒருவருக்கு பேசி கொள்ளக்கூடாதுன்னு எழுதிருக்காங்க. அது ஏன்னா இங்க கிளாஸ் நடந்து போய் டிஸ்டர்பன்ஸா இருக்குங்காக எழுதி பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். பட் ஆனா வீட்டுக்கு போய் நீங்க கன்சல்ட் பண்ணுங்க நிச்சயம். ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க கலந்து ஆலோசிச்சு நல்லா படிங்க, நல்ல நிலைமைக்கு வாங்க. நாளைக்கு நாங்கெல்லாம் பார்த்தா உங்களை கையெழுத்து வணங்கக்கூடியவர்கள் நீங்களா இருக்கணும். என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்கிட்ட நான் 1 வருஷம் 10ஆம் வருஷம் நான் வந்து சொல்லுவேன், நீ எதிர்காலத்துல என்ன ஆகும், ஆனா நாங்க உங்களை வணங்கக்கூடியவர்கள் நீங்க இருக்கணும்னு சொல்லுவோம். அப்ப நாங்களும் ஒரு ஆசிரியர்ன்றது எல்லாரும் வணங்கக்கூடிய, நாங்களே ஒரு வணங்கினா அதோட இருந்த பதிவு என்னவா இருக்கும், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒரு டாக்டர், அந்த மாதிரி உயர் பதவி. நீங்க எல்லாரும் அந்த மாதிரி உயர் பதவிக்கு போங்க. இப்ப குரூப் 4ல வெற்றி பெற்ற நீங்கள் நிச்சயம் அடுத்த தேர்வுகளுக்கும் தயாராகுங்க, நல்ல நிலைமைக்கு போங்க. உங்களுக்கான எல்லா தகுதிகளும் உங்ககிட்ட இருக்கு, அது யாருமே உங்களுக்கு வந்து பறிச்சிட முடியாது. சரிங்களா? நீங்க எதிர்காலத்துல நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல வழிகாட்டியா இருங்க. எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்ல, அதனாலதான் அந்த இயக்கத்துல தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைனா உங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுங்க. நானே என்னால உதவியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், நீங்களும் உதவி செய்யுங்க. நீங்களும் நல்லா இருங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்தினுடைய பயிற்சி மையத்தினுடைய ஐயா அவர்களுக்கும் பயிற்சியினுடைய நிறுவனர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய நம்மளுடைய சதீஷ் ஆசிரியர்களுக்கும் உமா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மென்மேலும் நல்ல வளர்ச்சியை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.
திருமதி உஷா ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். உடல் அனைவருக்கும் வணக்கம். 2015 நான் டெட்டு முடிச்சேன். டீச்சர் ட்ரைனிங் கவர்மெண்ட் தான் முடிச்சேன். ஆக்சுவலா நான் ஒரு விவசாய குடும்பம், அப்பா விவசாயி, அம்மா விவசாயி, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், முதல் பட்டதாரி நான் தான். ஒரு 2015 ஸ்கூல் ஃபர்ஸ்ட், எல்லாமே ஃபர்ஸ்ட் தான். ஆனா எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிச்சா வேலைக்கு போகலாம் அப்படின்னு எதுவுமே தெரியாம 2011 கிட்டத்தட்ட 7 வருஷம் பிரைவேட்ல தான் கஷ்டப்பட்டேன். சரஸ்வதி, வெற்றி விகாஸ், வேத விகாஸ் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பிரைவேட் ஸ்கூல்ல 7 வருஷம் எதை படிச்சா வேலைக்கு போகலாம், எப்படி படிச்சா வேலைக்கு போகலாம் எதுவுமே தெரியாது. யாரும் கைட் பண்றதுக்கும் ஆள் இல்லை. சோ 7 வருஷம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் மெதட் பண்ணி மெஷின்ஸ் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிஎன்பிசின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, டிஆர்பின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு, இத்தனை எக்ஸாம் இருக்கு. இதை படிச்சா இந்த வேலைக்கு போகலாம், அதை படிச்சா அந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் எனக்கு அந்த 7 ஜாப் எல்லாம் முடிச்ச 7 வருஷம் கவர்மெண்ட் பிரைவேட்ல கஷ்டப்பட்ட பிறகுதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரே வருஷம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். 2012 ஃபர்ஸ்ட் டெட்ல உள்ளார வந்துட்டேன். அப்ப டிஎன்பிசில குரூப் 4ல அப்பாயின்மெண்ட், டிஎன்பிசி குரூப் 2ல அந்த இது இல்லாம நேர்காணல் இல்லாம வருவாங்க இல்லைங்களா, அதுல ஒரு அப்பாயின்மெண்ட், டீச்சர் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஒரு அப்பாயின்மெண்ட், டீச்சர் ட்ரைனிங் செகண்ட் பேப்பர்ல ஒரு அப்பாயின்மெண்ட். கவர்மெண்ட் ஜாப்ல கிடைக்காதான்னு 7 வருஷம் ஏங்கி போய் கிடந்த எனக்கு நான் அடிச்சாண்டா கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் 4 அப்பாயின்மெண்ட் ஒட்டுதான் வீட்டுக்கு வருதுங்க. எந்த வேலையில போய் சேர்றதுன்னு இருக்கிறதுல செலக்ட் பண்றது ஒரு இதாக போயிடுச்சு. அப்ப சோ அதுக்கு காரணம் மெயின் ரீசன் வந்து என்னன்னா, இப்படி எல்லாம் இருக்குதுன்னு உனக்கு தெரியாத அவேர்னஸ் நமக்கு இல்லாததுதான். உண்மையாலுமே ரமேஷ் சார் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. மங்களபுரம், சிங்கிலிங்கோமே இந்த மாதிரி சின்ன சின்ன குக்கிராமங்கள்ல இருந்து வரவங்களுக்கு, அதாவது சிட்டில இருக்கிறவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கு. ஸ்டடி சென்டர் விழுந்தா ஒரு ஸ்டடி சென்டர் இருக்கு. ஆனா இந்த மாதிரி குக்கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எங்கிட்ட அங்க சிங்கிலிங்கோமே மங்களபுரத்துல பிள்ளைங்க வருவாங்க. மிஸ் நாங்க படிக்கிறாங்க மிஸ், என்ன ஸ்டடி சென்டர்ல போய் படிச்சா பெஸ்டா இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேய், எல்லா ஸ்டடி சென்டர்லயும் படிக்கிறாங்கதான்டா. இல்ல, நமக்கு இருக்கிறதுலே பக்கத்திலே, அதாவது சேஃப்டியாவும் இருக்கணும், செக்யூரிட்டியாவும் இருக்கணும், பெஸ்டாவும் இருக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வாழப்பாடியில இருக்கிற நம்ம ரமேஷ் சாருடைய ஸ்டடி சென்டர் தான். போய் அங்க படி, காலையில பஸ்ல ஏறி போ, திரும்ப சாயந்தரம் பஸ்ஸுக்கு பத்திரமா திரும்பி வீடு வந்து சேர்ந்துருவோம். நான் கூட்டிட்டு போறதுக்கு, திரும்ப வந்து ரிட்டர்ன் பிக்கப் பண்றதுக்கு யாரும் தேவையில்லை. உன்னுடைய டிபார்ட்மெண்ட், படிக்கிற டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நீ பாத்துக்கலாம். பேரண்ட்ஸும் பொண்ணு போயிடுச்சா வந்துருச்சாங்கிற ப்ராப்ளம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவேன். அதாவது ஒரே வருஷத்துல ஜாப் சொன்னதுல என்ன காரணம் மிஸ் கேட்டாங்க, என்ன சீக்ரெட்னு சொல்லிட்டு. அதாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு கேட்டாங்கல்ல, ஒரே வருஷம் தான் நான் படிச்சது. என்ன காரணம் அப்படின்னா, டாக்டர் MS உதயமூர்த்தி அப்படிங்கிறவர் எழுதின எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு. அந்த புக்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீ எந்த வார்த்தைய திரும்ப 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 சொல்றியோ அது கண்டிப்பா உனக்கு நடக்கும், அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை போட்டிருந்தாரு. அந்த புக்கை தலைமாட்டில வச்சு படுத்துங்குவேன். நான் நினைச்சிட்டேன், நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆவேன், கவர்மெண்ட் டீச்சர் ஆவேன், கவர்மெண்ட் டீச்சர் ஆவேன், கவர்மெண்ட் டீச்சர் ஆவேன். நைட்டு படுக்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இதுதாங்க என் பிரேயரே. காலைல எழுந்திரிச்ச உடனே அதேதான் நினைப்பேன். இந்த வார்த்தை திரும்ப 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 அந்த முருக மந்திரம் மாதிரி திரும்ப 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 என் மனசுக்குள்ள சில டைம் வாய்ப்பு சொல்லிட்டேன். பக்கத்துல இருக்கவங்க அது மட்டும் பேசிட்டு இருந்தாரு நினைச்சிருக்காங்க. சோ நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆயிட்டேன், நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆயிட்டேன், நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப 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 நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில எழுந்திருச்ச பிறகு, அதாவது நம்முடைய ஆழ் மனம் அப்பொழுது விழிப்புல இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பேசுறீங்களோ, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அப்படியே அது நடக்கும், அப்படியே அது கிடைக்கும். அதுக்கான பிரபஞ்ச சக்தி சுத்தி யாராவது ஒருத்தர் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நடக்கும்லாம் சொல்லக்கூடாது, நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கணும். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைத்து விட்டது, நன்றி கடவுளே. நான் கலெக்டர் ஆகிட்டேன், நன்றி கடவுளே. நான் கலெக்டர் ஆகிட்டேன், நன்றி கடவுளே. நான் சர்வேயர் ஆகிட்டேன், நன்றி கடவுளே. நான் டாக்டர் ஆகிட்டேன், நன்றி கடவுளே. அப்படி சொல்லிட்டு அது ஆழ்த்தா நம்ம மனசு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குமோ, அந்த சந்தோஷமான எண்ணங்களோட நினைச்சு பார்க்கணும். சோ நம்ம இளவு வீட்டுல இருந்தோம்னா மனசு துக்கமா இருக்கும், கல்யாண வீட்டுல இருந்தோம்னா மனசு சந்தோஷமா இருக்கும். சோ நாம சந்தோஷமா இருந்தோம்னா
சந்தோஷமான எண்ணங்களை மட்டும்தான் பிரபஞ்சம் நம்ம கிட்ட கொண்டு வரும். So be happy and be prepared. இன்னொன்னு ஆபிரகாம் லிங்கன் அவர் சொல்லுவாரு, என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 7 மணி நேரம் எனக்கு டைம் கிடைச்சதுன்னா 5 மணி நேரம் கோடாரிய கூர்மையாக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. மீதி 2 மணி நேரம் தான் வெட்டுவார். சும்மா படிக்கிறங்கிற பேர்ல நானும் படிக்கிறேன் விடிய விடிய படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. 1 மணி நேரம் படிச்சாலும் ஸ்லோகன் வந்து ரொம்ப அழகான ஸ்லோகன். அதாவது என்ன ஸ்லோகன் அது? அயராமல் படிப்போம், அர்ப்பணிப்பு உணவோடு படிப்போம், கவர்மெண்ட் அரசு வேலை கிடைக்கும். சூப்பரான ஸ்லோகன். எந்த வேலைய நம்ம அயராம அர்ப்பணிப்புணர்வோடு செய்யறோமோ கண்டிப்பா அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி விடிய விடியெல்லாம் படிக்க தேவையில்லைங்க. 1 மணி நேரம் படிச்சாலும் படிச்சத தெளிவா புரிஞ்சு படிக்கணும். படிச்சத ஃப்ரீயா இருக்கும்போது திரும்ப 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 நினைச்சு பார்க்கணும். படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. படிச்சதை என்ன பண்ண திரும்ப திரும்ப நினைச்சு ரீகால் இஸ் த பெஸ்ட். ரீகால் இஸ் த பெஸ்ட். திரும்ப 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 படிச்சதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எதுவுமே மறக்காது. எல்லாமே கண்டிப்பா நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துல வரும். சோ கண்டிப்பா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேந்தர் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். என்னுடைய அன்பான வணக்கம். சார் வந்து திடீர்னு சொன்னாரு, வந்து பார்த்து வாங்க. அதாவது முதல்ல சார் எல்லாருமே சொல்லிட்டாங்க எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா முன்னேறலாம் அப்படின்னு. நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, ஒரு சில கருத்து மட்டும் சொல்லிடுறேன். ஐயா, நம்முடைய காமராஜர் பயிற்சி மையம் வந்து திடீர்னு நானே வந்து யூடியூப்ல தான் பார்த்துட்டு இந்த மாதிரி சார் கிட்ட பேசினேன். சரி ஒரு நாளைக்கு வாங்க சார், வந்து ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போனாரு. வந்துட்டு ரிவிஷன் தான் பண்ணிட்டு போனேன், கிளாஸ் எல்லாம் எடுக்கல. ஒரு நாள் ஃபுல்லா ரிவிஷன் தான் பண்ணிட்டு போனேன். அது சார் வந்து ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணாரு. சார் நல்லா எழுதுறீங்க, நல்ல நிறைய மெமரி இருக்கு, பசங்களுக்கு உங்களே வச்சுக்காதீங்க, பசங்களுக்கு யூஸ் ஆனதா கொடுங்க அப்படின்னு. சரி ரொம்ப நன்றி சார் அப்படின்னா. சரி ஒரு சில கருத்து என்ன அப்படின்னா, டாக்டர் ஏபிஜே நிறைய சொல்லியிருக்காரு. அதாவது நீ உனது சாதனைகளை பணத்தால் சாதிக்க முடியாது, விடாமுயற்சியில் மட்டுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல நம்முடைய தேசத்துல நிறைய கருத்துக்கு சொல்லியிருக்காங்க. அவருடைய கருத்துல என்னுடைய கருத்து என்ன சொல்றதுன்னா, எனது தேசத்தின் இளைஞனே, நீ உனது சாதனைகளை பணத்தால் மட்டுமே சாதிக்க முடியும் என்று நினைத்து விடாதே. நீ உனது சாதனைகளை கல்வி, கடினமான உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சியில் மட்டுமே சாதிக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. இது என்னுடைய கருத்தாக இருக்கலாம். சரிங்களா? என்னுடைய கருத்து வந்து தேசத்தை உருவாக்கினா அதை ஏத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இது என்னுடைய கருத்தா இருக்கலாம். இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். அதாவது என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் சமுதாயம் பெரியதுன்னு சொன்னாரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள். நான் என்ன சொல்றேன், என்னை விட என் தேசம் பெரியது, என் தேசத்தை விட எனது தேச மக்களின் நன்மையை பெருதினார் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? சரி, இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் ஐயா சொல்லியிருக்காரு, உன்மீதே உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளை தேடி வந்தாலும் பயனில்லை. சுவாமி விவேகானந்தர் நம்பிக்கை கொண்டுவாங்க. சரிங்களா? இன்னொன்னு சொல்லியிருக்காரு, சுமைகளை கண்டு நீ துறந்து விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமி விவேகானந்தர். சரிங்களா? அதனால கண்டிப்பா வந்து யார் எது சொன்னாலே சார் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, யார் என்ன சொன்னாலே காதுவாங்க. சரியா? முடியும். என்ன சொல்லியிருக்காரு ஏபிஜே, முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. சரியா? எல்லோருக்கும் சமமான திறமை இல்லை, ஆனால் திறமையை வளர்த்து பண்ண சமமான வாய்ப்புகள் உண்டு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரியா? வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்புகளை நீயே ஏற்படுத்திக்கோ. இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கருவூல காமராஜர் பயிற்சி மையம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கன்னு சொல்ல வரேன். சரியா? இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதன் எங்கேயும் எப்போதும் யார் முன்னையும் மண்டியிடுவதில்லை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரியா? உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது, நீ உனது நம்பிக்கையில் தோற்கும் வரை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரி, வாய்ப்புகளை கொடுத்த அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. மணிகண்டன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். சார் மைக் எடுத்துக்க.
எவ்வளோ நேரம் பேசுங்க. ஐயோ. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? நீங்க பேசுறது நல்லா கேக்குது. சரி, என்னங்க சார், இனிமேல் பேச மாட்டாங்க சார். சரி, ஓகே. அனைவருக்கும் இன்னொரு முறை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா முன்னால பேசிட்டு இருந்ததுனால மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நான் இப்பொழுது ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். உங்களை போலத்தான் நானும் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய முதல் எக்ஸாம், இரண்டாவது எக்ஸாம் எல்லாமே பாத்தீங்கன்னா தோல்வியிலே தான் முடிஞ்சது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பாத்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாம் எழுத போறோம். அப்போ போயிட்டு அப்ப பெங்களூர்ல இருந்தேன். திடீர்னு எக்ஸாம் சொல்லிட்டாங்க, வந்து அப்ளை பண்ணியாச்சு. சரின்னு வந்து அட்டன் பண்றேன். அட்டன் பண்ணோன்னே என்ன பண்ண, திடீர்னு 90 கொஸ்டின் தந்துட்டாங்க. என்ன அட்டன் பண்றது, அதாவது இப்படி ஒண்ணுமே படிக்கல. சரின்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, சரி அதுல ஃபெயில் ஆயிட்டேன். ஒரு 60 மார்க் தான் வந்துச்சு. சரின்னு விட்டாச்சு. அடுத்தது மீண்டும் ஒரு 6 மாசம் கழிச்சு மீண்டும் ஒரு எக்ஸாம் வருது. சரி ரைட்டு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 சப்ஜெக்ட், எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் வரவே வராது. அதனால சரி அடுத்தது பிஎட் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சார், நான் அப்ப பிஎட் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப ராம்குமார் சாரை வந்து ஒரு டைம் மீட் பண்றேன். சரி வாங்க என் கூட பிஎட் படிக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டா 100வது சீட்டு, ரஜினி சொல்ற மாதிரி 100வது ஆள், ஒரு டைம் சொன்னா 100வது அப்படின்னு சொல்ற மாதிரி ராம்குமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 100வது சீட்டு எங்க காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே வருஷத்துல 2 பேருமே அந்த பிஎட் அதை பாஸ் பண்ண கதையை பின்னாடி சொல்றேன். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த 2 எக்ஸாம், அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்து டிஸ்கஸ் பண்றப்ப அந்த எக்ஸாம்ல 2 பேருமே ஃபெயில் தான். சரி அதுக்கப்புறம் தான் பிஎட் படிக்க வரோம். சரி இதுக்கு அப்புறம் எப்படி படிச்சேங்கிறது மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். நானு கண்டிப்பா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அடுத்தது எங்க ஊர், சொந்த ஊர் பாத்தீங்கன்னா முள்ளுக்குறிச்சி. ஆனா நான் படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ராசிபுரம் சைடு தான். நான் ஊர் பக்கமே போக மாட்டேன். ஏன்னா அங்க பஸ் வசதி இல்லைன்னு இல்லை. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள போனா வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் முடிஞ்சது, பிஏ அதுக்கப்புறம் 3 வருஷம் முடிஞ்சது, இன்னுமே படிச்சுட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அந்த அவமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே நெஞ்சில் அப்படியே குத்தும். அப்பதான் ஒரு இது, டோன்ட் டேக் சேம் ஆஸ் பெயின், டேக் இட் பை த வே அப்படின்னு ஒரு இது. அவமானத்தை வலியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, தெரியுதா? அதை வலியா எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா. சோ அந்த வழியா இருந்து நம்ம இந்த ஊர் பக்கம் மீண்டும் இந்த ஜாப் வாங்காம ஊர் பக்கமே போகக்கூடாது அப்படின்ட்டு ராசிபுரத்துல எங்க அக்கா வீடு ஒண்ணு இருக்கும். அந்த வீட்டுல ஒரு சின்ன ரூம் இருக்கும். எனக்காகவே அந்த ரூம் விட்டுருவாங்க. அப்ப பிஎட் படிச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணேன்னா இந்த புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்றேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பயிற்சி மையம்லாம் அப்ப நம்மளுக்கு அதிகம் இல்லை. அப்பெல்லாம் பெருசா யாரும் போய் படிக்கணும்னா கிராமத்துல இருக்கிறவங்க மேக்சிமம் அப்பெல்லாம் போறது இல்லை. அப்புறம் அந்த ரூம்ல அக்கா அந்த ரூம்ல எனக்கு தந்துருப்பாங்க. அப்புறம் பிஎட் படிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய பர்பஸ் வந்து பிஎட் கிடையாது, பிஎட் படிக்கணுங்கிறது என்னோட நோக்கமே கிடையாது. பிஎட்ல ஜஸ்ட் பாஸ் பண்ண அது சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். ஆனா டெட்டுங்கிறத மட்டும்தான் ஸ்டார்டிங்ல இருந்து நோக்கமா வச்சிருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய புத்தக கடையில வந்து புக்ஸே கிடைக்கும். பழைய புத்தக கடையில போயிட்டு இந்த புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு சரி ரைட்டு அப்ப என்ன பண்ணுவேன்னா கரெக்டா பிஎட் எக்ஸாம் ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். என் கூட படிச்ச பிஎட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் படிக்கிறோம். அதுல ராம்குமார் சார் எல்லாம் ஒண்ணுதான். அவர் தான் ஏற்கனவே சொன்ன 100வது ஆளுன்னு. அப்புறம் அந்த 100 பேர் படிச்சுட்டு இருக்கிறோம். எக்ஸாம், அதாவது பிஎட் எக்ஸாம் வருது. பிஎட் எல்லாம் பிஎட்ல ஜஸ்ட் பாஸ் பண்ண போதுங்கிற மாதிரி தான் என்னுடைய குறிக்கோள். பிஎட் பாஸ் பண்ணிட்டேன். டெட்டுக்கான புக் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சரி இப்ப நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 2 முறை ஃபெயில் ஆனோம் பாத்தீங்களா அந்த கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர் அப்பெல்லாம் மொபைல் போன் கூட பாத்தீங்கன்னா கீபோர்டு மொபைல் போன் மட்டும் தான் இருந்துச்சு. சோ என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்து வச்சு நம்ம ஒரு இதுக்கு எக்ஸாம் ரெடி ஆகிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த புத்தகத்துல இருந்து வந்திருக்குங்கிறத, ஏன்னா இப்ப டாக்டர் படிக்கிற புத்தகமும் இருக்கு, இன்ஜினியர் படிக்கிற புக்ஸ் எவ்வளவு புக்ஸ் இருக்கு. ஆனா நம்ம எந்த புக்ல எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோமோ அந்த புக்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த புக்ல இருந்து கேட்டிருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சேன். அப்ப அந்த டெட் கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட அதுல 90 கொஸ்டின் இருந்துச்சு. அந்த 150 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எங்க இருந்து கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். எல்லாமே அந்த புக்ஸ் எல்லாமே சின்ன ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து தான் மொத்தமும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த புக்ஸ் எடுத்து வச்சு
ஃபர்ஸ்ட் வேலையே இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே பேஜ் நம்பர் போட்டு, எனக்கு யாரும் அப்போ வந்து கைடு பண்ண கிடையாது, எந்த கோச்சிங் கிளாஸும் போல, வீட்லயே தான் போயிருந்தேன். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு சஜஷன் கேட்கறதுக்கு எல்லாம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த புத்தகம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தமிழ் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பைனா இருக்கும், அதை எல்லாத்தையும் பிரிச்சு தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா, சயின்ஸ், எனக்கு வந்து மேக்ஸ் சயின்ஸ் எனக்கு இல்லை, அதனால அதை விட்டுட்டேன். ஸோ இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிட்டத்தட்ட இந்த 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கை மட்டும் கிட்டத்தட்ட 5 தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பேன். எத்தனை புக் இருக்கு மொத்தம்னா 6th இருந்து 12th வரைக்கும் கிட்டத்தட்ட 6th 7th 8th 9th 10th 11th 12th இந்த 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கை மொத்தத்தையும் ஒரு டைம் கிடையாது, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ண அப்படின்னா ஒரு ஸ்கெட்ச் எடுத்து புக்ல எல்லாமே ஷேடோ மாதிரி அப்படியே ஃபுல்லா பண்ணிட்டு, அதையெல்லாம் எது எதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்குதோ அதெல்லாம் எடுத்து ஒரு நோட்ல எழுதிட்டேன். அந்த நோட்ல எழுதி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு லாங் சைஸ் நோட்டு, அது கிட்டத்தட்ட தமிழுக்கு நான் மட்டும் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த தமிழை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் அதுக்கு ரிவிஷன் பண்றேன். ரிவிஷன் பண்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 முறை ரிவிஷன் பண்ணியிருப்பேன். கடைசியா தமிழ் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து சைக்காலஜி எடுப்பேன், சைக்காலஜி அடுத்து இங்கிலீஷ், அடுத்தது எனக்கு சோசியல் சயின்ஸ் தான் ஆப்ஷனல். ஸோ அதையும் எடுத்துக்கிட்டா அதுல 60 கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அதுலயும் நல்ல மார்க், அதாவது அதுக்கு நல்ல ரிவிஷன், அது அந்த புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமானது எல்லாமே ஒரு நோட்ல எடுத்து எழுதிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரே வேலை என்னன்னா, எந்தெந்த புக்கில் இருந்து மட்டும் நம்ம படிக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கும். ஏன்னா உலகத்துல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. நம்ம எந்த வேலைக்கு போறோமோ அந்த வேலைக்கு உண்டான புத்தகங்களை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த புத்தகத்துல மட்டும் தரவா படிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு டைம் இல்ல, 2 டைம் இல்ல, 5 முறை. இது படிச்சா அது மறந்துடும், அது படிச்சா அது மறந்துடும், மீண்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவேன். மீண்டும் இதை படிச்சுட்டு அது போனா சோசியல் மறந்துடும், சோசியல் இருந்து மீண்டும் தமிழுக்கு வந்தா இது மறந்துடும். இப்படியே 5 முறை படிக்கும்போது கடைசியா பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டாலும், என் ஃப்ரெண்டு போன்ல அப்பெல்லாம் கீபோர்ட் மொபைல் தானே, திடீர்னு எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஞாபகம் இருக்கு, பானிபட் போர் எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கேட்டாங்க. 1526 சொன்னா, டே அப்பா சாமி அப்படின்னாங்க. எனக்கு அது இன்னும் பெருமையா இருக்கு. இதனையும் நான் பாத்தீங்கன்னா அந்த எனக்கு இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த ஒரு கொஸ்டின் எவ்வளவு டெட்டுக்கு படிச்சேன், பட் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் என்னால மறக்க முடியல. ஏன்னா ஃப்ரெண்ட் என்னை கேட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அப்ப கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். சரி, இப்ப எல்லாம் எக்ஸாம் எல்லாம் ரெடி ஆயிட்டேன். இப்ப எக்ஸாமுக்கு கிளம்ப போறோம். எக்ஸாம் காலையில என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நீ பிக்கப் பண்றதுக்காக வராப்புல, சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வரான். நம்ம கிளம்பும் போதெல்லாம் சில சகுனமெல்லாம் பார்ப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரி கரெக்டா கிளம்புறோம். ஒரு அக்கா அப்பதான் தண்ணி பேருங்கூடத்தை தூக்கிட்டு வந்தாங்க. ரைட்டு, இங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துட்டு சொல்றான். ஆக்சுவலா அவன் தான் பைக் ஓட்டுறான், நான் பின்னாடி உட்காந்துட்டு போனேன். நாமக்கல்ல தான் சென்டர், ராசிபுரத்துல இருந்து. சரி என்னடா பண்றதே இல்லை, எங்க வீட்டுல வேற தண்ணி குடிச்சிட்டு போ, அக்கா வீட்டுல சொல்றாங்க தண்ணி குடிச்சிட்டு போ, அவங்க என்னமோ குறுக்க வந்துட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு நேரம் படிச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த படிக்கும் போது பாத்தீங்கன்னா டைம் வச்சே நான் அதாவது டைம் வச்சு படிக்கவும் செய்யாதீங்க. இன்னைக்கு ஒரு புத்தகம், தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு பக்கத்துல, இதையும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், பக்கத்துல இருப்பான். அவன் என்ன தெரியும் பண்ணுவான், அவனும் டெட்டுக்கு தான் படிச்சுட்டு இருந்தான் பிஎட்ல. 2 மணி நேரம் படிப்பான். அப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, நான் போய் பண்ண கிரிக்கெட் விளையாண்டு வந்துடுறேன்டா, ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன்டா அப்படின்ட்டு போவோம். நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கு எனக்கு நேரமே இல்லை. கரெக்டா மே மாசம் எக்ஸாம், பிஎட் முடிக்கிறேன், ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம், 2 மாசம் தான் குறுக்கு இருக்கு. உடனே என்ன பண்றேன், அவன் அந்த 2 இடையில பிரேக் போயிட்டு வரேன், அந்த போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போனா பாத்தீங்களா. கடைசியா பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி போகவே மாட்டேன். என்னுடைய கான்செப்ட் என்ன தெரியுங்களா, 2 மணி நேரம் டார்கெட் வைக்க மாட்டேன். ஒரு புத்தகத்தை எடுத்துட்டேன் அப்படின்னா அதுல 6 புத்தகத்தை நீங்க படிச்சுட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த 6 புத்தகம். அந்த 6 புத்தகத்தை முடிச்சுட்டு தான் சாப்பிடவே போவேன். என் இன்க்ளூடிங் சொன்னா பாத்ரூம் கூட அப்புறம் தான் போகணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த புத்தகத்தை எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு, அதே மாதிரி நைட்டு 3 மணி வரைக்கும் கூட, கைமணி சார் சொன்ன மாதிரி நல்லா படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நைட் 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் கூட படிச்சாங்க. காலையில எந்திரிக்கிறது கஷ்டம். நான் 7 மணிக்கு தூங்கிட்டு இருப்பேன். ஆனா நைட்டு 3, அதான் என்னுடைய டார்கெட் என்ன, டைமிங் கிடையாது, புக்கோட பேஜஸ் மட்டும்தான். நீங்க எந்த அளவுக்கு புக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த பேஜஸை கவர் பண்ணி படிக்கிறோமோ அதை முடிச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது அந்த இந்த மாதிரி நான் எந்த நேரம் தூங்குறேன், எப்ப ஏந்திரிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 5 முறை ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்ப எக்ஸாமுக்கு போயாச்சு. அங்க போனோடனே ஒரு பரம்பரையோட சொல்லுவாங்க, ஆமை வந்து பாத்தீங்கன்னா 1000 முட்டை இடுமா, தெரியுங்களா? சரி, ஆமை 1000 முட்டை இடுமா, ஆனா சத்தமே போடாதான். கோழி ஒரே ஒரு முட்டை தான் போடுமா. உடனே பாத்தீங்கன்னா அது வந்து கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த கோழி வந்து ஏதோ ஒரு சவுண்ட் ஏதோ விட்டுட்டே இருக்குமா. அது மாதிரி
எனக்கு வந்து மேக்சிமம் எங்க டீச்சர்ஸ்ங்களுக்கு தெரியும், மேக்சிமம் சைலண்டா தான் இருப்பேன். அவ்வளவு சீக்கிரத்துல எதுக்காக ஏதாவது கூப்பிட்டா மட்டும்தான். இப்ப கூட தெரிஞ்சிருக்கும், எங்க இருந்தா தெரியுங்களா உங்களுக்கு, வெளியில தான் இருந்தேன். அந்த மாதிரி அமைதியா தான் இருப்பேன், அது ரமேஷ் சாருக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போது கரெக்டா உங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன். சரி, அடுத்தது இது மாதிரி எக்ஸாம் சென்டருக்கு இப்ப போயிட்டோன்னே அங்க நான் இத்தனையும் சொல்ல போனீங்கன்னா ஒரு புக்கு கூட நான் எடுத்துட்டு போகல. நம்ம தான் இங்க 5 தடவை ரிவிஷன் பண்ணிட்டுமே, இதுக்கு மேல 6வது டைம் ரிவிஷன் பண்றதுக்கு எனக்கு பேஜஸே இல்ல. 5 முறை ரிவிஷன் பண்ணிட்டேன். சரிட்டு அந்த நல்லியம்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல போட்டிருக்கிறாங்க. அங்க போறேன், கிட்டத்தட்ட எல்லாம் திப்புன்னு அப்படியே பாத்தீங்கன்னா புக்கும் கையுமா பயங்கரமா. சில பேரு இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்கும் பாத்தீங்களா, அதையெல்லாம் இதை பார்க்கும்போது கியாப்பா நிப்பாங்க, நெஞ்செல்லாம் வலிக்குதுராட்டி. அவன் திருப்புற வேகத்தை பாருங்க, பெல் அடிக்கணும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. திருப்புற சரு 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 இவங்கடாட்டி நான் உள்ள வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரின்ட்டு அவனுங்க எல்லாம் இப்படி படிக்கிறாங்களா, சரி இவனுக்கு தொல்லைங்கெல்லாம் தாங்க முடியல, சரி பாத்ரூம் சைடாவது போலான்னு பார்த்தா அங்கேயும் தான் படிச்சுட்டு இருக்கிறானுங்க. சரின்ட்டு அப்புறம் என்ன பண்றது, சரி இங்க இருந்தோம்னா வச்சுக்கோங்க, இவனுக்கு படிக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம் இருக்குன்னா, ஐயோ இதெல்லாம் நம்ம என்ன படிச்சுமா இல்லைன்னு தெரியலையே அப்படின்னு அந்த கொஸ்டினை பார்த்தா அது பேப்பர் கேட்டீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன நம்ம படிச்சுமா இல்லையாங்கிறது நமக்கு இன்னும் பயம் அதிகமாகி போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பயத்தை போக்குறது இங்க இருந்தோம்னா ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். சரின்ட்டு என்ன பண்ணலாம், சரி எப்படி அந்த எக்ஸாம் எழுதுற அந்த பெஞ்ச் எல்லாம் எப்படி அழுக்காதான் இருக்கும், நம்ம ரிலாக்ஸா அப்படி போய் தையல் கடைக்கு போயிட்டு ஒரு கொஸ்டின் ஏதாவது இந்த பெஞ்சு துடைக்கிறதுக்காக ஒரு துணி ஏதாவது ஒரு கேட்டு வாங்கிட்டு வரலாம், கட்சி யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நல்லிப்பாளையம் அப்படியே தேடிட்டே போனேன். கொஞ்சம் தூரத்துல ஒரு தையல் கடை ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் அந்த அண்ணன்கிட்ட ஒரு பீஸ் துணின்னு கொடுங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் நான் கொண்டு போனது, எதுவுமே புக்கு எதுவுமே எடுத்துட்டு போகல. அப்புறமேட்டுக்கு போனோம். எங்க ஹால்ல கிட்டத்தட்ட எல்லாருமே எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதுறேன். இது ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு உண்டான கதை தான். அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹால்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெல் அடிக்கும் போது கரெக்டா உள்ள வந்துட்டேன், பெல் அடிச்சிட்டாங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். கரெக்டா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்றாங்க, தம்பி நீ நான் மட்டும் தான் தம்பி நம்ம ரூம்லயே பாஸ் அந்த லிஸ்ட்ல. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 100 பேர் வரைக்கும் யாருமே பாஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க. அது கொஞ்சம் ரொம்ப எனக்கு பெருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் பேப்பரு. சோ அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி டைம் வச்சு படிக்காதீங்க. ஃபுல்லா இன்னைக்கு 100 பேஜ் இருக்கா, இன்னைக்கு ஒரு 25 பக்கம். ஏன்னா டைமிங்கிறது சும்மா உட்காந்துருந்தா கூட போயிடும். சோ அதனால பேஜஸ் கணக்கு வச்சு நிறைய படிங்க. அப்புறம் இவங்க சொல்லித்தர கைடன்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து செகண்ட் பேப்பர் பிஎட்ல அது செகண்ட் பேப்பரை எழுதுறேன். ஏன்னா நம்ம டீச்சரிங் சார் ரெண்டுமே பண்றோம். 2வது எக்ஸாம் எழுதுறோம், அதுவும் அதே மாதிரி போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சோன்னே எனக்கு தெரியும் கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராம்குமார் சார் சிரிக்கிறாரு, ஏன்னா நாங்க எல்லாமே நாமக்கல்ல தான் எக்ஸாம் எழுதணும். அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு ரிட்டர்ன் வரும்போது நிறைய எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், எவ்வளவு மார்க் வரும் எல்லாம் என்னன்ட்டு. அதே மாதிரி வந்துச்சு. இப்ப நாங்க பிஎட்ல ஒரு 100 பேர் படிச்சோம் பாத்தீங்களா, இந்த 100 பேர்ல 2 பேர் மட்டும் தான் பாஸ் பண்ணோம். அதுல ராம்குமார் சாரு நானும் 100 பேர். அப்புறமேட்டுக்கு 2 பேர்த்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லயே ஜாப் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 13,000 போஸ்ட் அப்போ போட்டாங்க. அதுல நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வெறும் 40 பேர் தான் கிடைச்சது எங்க டிபார்ட்மெண்ட். அதுல பாத்தீங்கன்னா நான் சிங்கிளிங்கும் போய் எடுத்தேன். அதே மாதிரி சாரும் அதே மாதிரி நண்பராச்சே, சரி எல்லாம் ஒன்னாவே போவோம் பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க படிக்கணும்னு ஆசைப்படும் போது டைம் வச்சு படிக்க, என்னுடைய கான்செப்ட் அது ஒண்ணுதான். நான் படிச்சதே இது ஒண்ணுதான். அதாவது பேஜஸ் கொஸ்டின் பேப்பர், பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பாருங்க. அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எந்த புத்தகத்துல இருந்து வந்திருக்குன்னு பாருங்க. அந்த புக் அந்த சிலபஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அதை கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைமை வச்சு படிக்கவே படிக்காதீங்க. எத்தனை புக்கு தமிழ் புக் இருக்கா, அது எத்தனை நாளைக்குள்ள முடிக்க முடியுமோ அந்த பேஜஸ் வச்சு படிங்க. வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்த்துக்கள். நமது சாதனையாளர்களுக்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் பரிசும் பாராட்டும் வழங்கப்படுகிறார்கள். முதலாவதாக திரு டி தமிழரசன் அவர்களுக்கு, ஹாஜி முகமது ஐயா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர். வாங்க 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 கைதரு. இப்படி எடுத்துக்கணும்.
அதுதான் நைட்டு உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இருக்குண்ணே மைக்கு இப்படி எடுத்துருவோம் சார். ரமேஷ் சார், ரமேஷ் சார், மைக் எப்படி எடுத்துருவோம் வயிற. அடுத்தது யாருக்கண்ணே? திருமதி பொறுமையா வர சொல்லுங்க. இல்ல நான் சொல்லும் போது வாங்க. மைக் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன். இப்படி இப்படி திரும்பி வாங்க எனக்கு மைக்கு. நீங்க இப்படியே கூட திரும்பி சொல்லுங்க. பரிசு வழங்குவதற்கு அன்புடன் அழைக்கிறேன். ராஜேஸ்வரி இல்ல பரிசு வாங்க.